இயேசுக்குள் பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 10ஆம் நாள் தவக்கால சிந்தனை. அச்சுறுத்தும் அழிவுகளை பற்றியும் உலகின் இறுதி தீர்வை பற்றிய உண்மைகளை உவமைகளாக இயேசு தம் சீடர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது சீடர்களுடைய மனம் குழம்பியிருக்க வேண்டும். எவ்வாறு இந்த இறுதி தீர்வைக்கு நாம் நன்மனிதர்களாக கடவுள் முன் தோன்றப் போகிறோம் என்று அவர்கள் யோசித்து தலை சுற்றி இருக்க வேண்டும். நமக்கும் அவ்வாறு தானே. நாம் நல்ல பாதையில் தான் செல்லுகின்றோமா? நாம் செய்வது சரியா? நாம் சொல்வது முறையா? என்ற பல கேள்விகள் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் எழும்புகின்றன. இயேசு இன்றைக்கு சீடர்களுக்கும் நமக்கும் தெளிவு தருவதாக ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்கிறார். தேவையில் இருப்போரில் தன்னை காண சொல்கிறார். தேவையில் இருப்போரில் இயேசுவை காண்பது இறுதி தீர்வையில் நாம் நன்மனிதர்களாக இறைவனின் முன் தோன்றுவதற்கு சமம். தேவையில் இருப்போரை எப்படி காண்பது? அதையும் இயேசுவே குறிப்பிட்டு சொல்கிறார். லேவியர் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம். லவ் யுவர் நெய்பர் as yourself. உனக்கு அடுத்திருப்பவரையும் உன்னை போல அன்பு செய். மிக எளிமையா இருக்குது கேட்பதற்கு, ஆனால் மிக மிக கடினம் செயல்பாட்டில் அதை காண்பிப்பது. ஏனென்றால் இயேசுவே இந்த விவிலியத்தில் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். பசியில் இருப்பவருக்கு உணவு தாருங்கள், தாகமாய் இருப்பவருடைய தாகத்தை தீருங்கள், அந்நியராய் இருப்பவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நோயுற்றிருப்போரை கவனித்துக் கொள்ளுங்கள், ஆடையின்றி இருப்பவர்களுக்கு உடுத்துங்கள், சிறையில் இருப்பவரை தேடிச் செல்லுங்கள். எளிய இந்த மனிதர்களில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் இயேசு. யார் யாரெல்லாம் இந்த எளிய மனிதர்களில் இந்த சின்ன சின்ன நற்செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் இறுதி தீர்வையில் கடவுளின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் தோன்றுகின்ற அந்த குழுவில் நம்மை காண முடியும். கடவுளுடைய வலப்பக்கத்தில் தோன்றுவது செம்மறி ஆட்டை போன்ற மனிதர்கள். இடப்புறத்தில் தோன்றும் மனிதர்கள் வெள்ளாடுகளை போன்ற மனிதர்கள். இரண்டு பேருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், செம்மறி ஆடுகளை போன்ற மனிதர்கள் நன்மை செய்து உடனுக்குடன் மறந்து போகின்றவர்கள், நன்மைகளை பெருக்கிக் கொண்டே வாழ்க்கையில் இருப்பவர்கள். வெள்ளாடுகளை போன்றவர்கள் தீமை செய்தும் அதை உணராமல் வாழ்பவர்கள். நாம் நன்மை செய்யும் நன்மனிதர்களா அல்லது தீமை செய்தும் உணராமல் வாழ்கின்ற மனிதர்களா? இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்க அழைக்கின்றது. உங்களுடைய தவக்கால பயணம் தொடரட்டும். ஜெபத்தில் நற்செயல்களில் ஈடுபடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறைய வாழ்க.